லாயல்ட்டி 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 பிக்கெஸ்ட் ஸ்கேம் இன் திஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் இவங்களுக்கு லாயலாக இருந்தவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன். போன ஜென்ரேஷன் ஆகட்டும், இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும், அடுத்த ஜென்ரேஷன் ஆகட்டும், ஒரு விஷயம் பில்ட் ஆகுதுன்னா அது ட்ரஸ்ட் அண்ட் லாயல்ட்டினால மட்டும்தான் இருக்கும். அதாவது நான் இந்த விஷயத்த எடுத்துட்டேன், இந்த விஷயத்த நான் பண்ண போகிறேன், இந்த விஷயத்த நான் முடிக்கணும், இந்த விஷயத்துலேருந்து வேறு விஷயத்துக்கு போகிறது தப்பு இல்லை, ஒரு க்ளோஷர் இருக்கணும் இல்லையா? இந்த விஷயத்த நான் முடியலன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிட்டு போகிறதும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கவே வேறு விஷயத்த இது பண்ணிட்டு பண்ணுறப்போ மேபி இட்ஸ் அ கமிட்மெண்ட், இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப், இட்ஸ் அ கேரியர், என்னவா வேணா இருக்கலாம். நமக்கு ஒரு விஷயம் பண்ணுறோம், நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா லாயலாக இருந்தேன்னா தப்பாகவே முடியட்டுமே, என்ன தப்பு? இப்போ என் லைஃப்பில் நான் சொல்ல போனால் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இதாக இருக்குன்னா ஐ கிவ் மை 100% அண்ட் கிவ் மை லாயல்ட்டி அண்ட் ட்ரஸ்ட். அந்த விஷயம் என்னை ஏமாத்திடுச்சு, இல்லை அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஐ ஹாவ் அ பிளட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் ஐ டிட் எவ்ரி திங் டு அச்சீவ் த திங் ஆர் எவ்ரி திங் டு கீப் த திங் வித் மீ. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு இல்லை. ஏன் கூட, அதாவது நான் ஏர்லி 2K ஓகேவா, 2006 நான், என் கூட இருக்கிறவங்களுக்கே இல்லை. நிறைய விஷயத்துல வந்துட்டு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், ஒரு கம்ப்ளீட்னஸே இல்லாமல், ஒரு விஷயம் பண்ணால் திருப்தியாக இருக்கணும், அந்த அளவுக்கு வேலை பார்க்கணும், அந்த அளவுக்கு லாயலாக இருக்கணும், அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வைக்கணும். 100% கொடுக்க முடியலன்னா ஒரு 90% கொடுத்தாலும் தப்பு இல்லை, எத்தனை கொடுத்தாலும் தப்பு இல்லை, ஆனால் கொடுக்கணும். கொடுக்கவே நிறைய பேர் ரெடியா இல்லையே, அதானே இப்போ பிரச்சனை. இந்த ஜென்ரேஷனோட சாபக்கேடே என்ன வேணுன்றது தெரில, எவ்வளோ வேணுன்றது தெரில. இது இருந்தால் நான் சந்தோஷமா இருக்கணும்னு தெரில, ஆனால் வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. அதான்